அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சயாட்டிகா பெயின். அதுக்குள்ள தீர்வுக்கான ஆசனங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னன்னா, நம்மளோட முதுகு தண்டில் அடி பகுதியில் இருக்கிற ஒரு நரம்பு நம்ம கால் வழியாக ரெண்டு பக்கமுமே வரும். அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கறதுனால, அந்த நரம்பு மேலே அழுத்தம் கொடுக்கறதுனால நமக்கு ஒரு சைடு ஃபுல்லாக, அதாவது இங்கேருந்து இந்த பட்டில் இருந்து அப்படியே கால் ஃபுல்லாக வரைக்கும் அந்த வலிக்கும். நரம்பு இழுக்கிற மாதிரி ஒன்று இருக்கும், இல்லை ஒரு எப்படி ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வலி வரும். அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வந்துச்சுனாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பார்க்க போகிறோம். எப்படி இருந்தாலும் அந்த ரெண்டு பக்கமே அந்த நர்வ் போகும், ஒரு சைடு மட்டும்தான் வலிக்கும். சில பேருக்கு எல்லாமே மாறி மாறி வரும், ஒவ்வொரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி. சில பேருக்கு இடது பக்கத்துலேருந்து வலிக்கும், சில பேருக்கு வலது பக்கத்துலேருந்து வலிக்கும். இந்த மாதிரி தான் இந்த பெயின் இருக்குது. இப்போது அது எப்படி சரி பண்ணலாம், அதுக்குள்ள ஆசனங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். முதல் ஆசனம் ஃபஸ்ட்டு காலை நீட்டி தண்டாசனால உட்காந்துக்கோங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அப்படியே வஜ்ராசனம் போயிடலாம். கைகள் மேலே உயர்த்தி அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். பொறுமையாக முட்டி போட்டுட்டு அப்படியே எழுந்து கால்களை பின்னோக்கி நேராக வச்சிடலாம். முட்டி பகுதியை இதிலே இருக்கலாம். தளர்த்திக்கலாம். அப்படியே பாலாசனம் வந்துடலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த பர்வதாசனம் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, இங்கேருந்து ஒரு நரம்பு இடுப்பு இதுலேருந்து வரும், அப்படியே நேராக வரும். அந்த ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி அந்த பர்வதாசனா பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பர்வதாசனா பண்ணும் போது உங்களோட குதிக்கால் கீழே இருக்கணும். கீழே இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெச் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இப்போ பண்ண வரல, குதிக்கால் கீழே வைக்க வரலன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 4 தடவை 5 தடவை செஞ்சிங்கன்னா குதிக்கால் கீழே வந்துடும். அடுத்த ஆசனம், ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே பின்னோக்கி படுத்துடலாம். இப்போ இந்த ஆசனம் சுப்த கப்போட்டாசனா. கால்களை மடக்கிக்கலாம். நல்லா மடக்கிட்டு ஒரு கால் மேலே இன்னொரு கால் போட போகிறோம். அந்த காலை நல்லா இப்படி விரிக்க போகிறோம். இப்படி வைக்கக்கூடாது. இந்த கால் நல்லா இப்படி விரிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு இழிவுத்தன்மை உங்களுக்கு ஏற்படும். இப்போ ஒரு கை இப்படி வெளியில் வச்சுக்கோங்க, இன்னொரு கை உள்ளே வச்சுக்கோங்க. எந்த கால் கீழே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா பொறுமையாக அப்படியே உங்கள் மார்பு பகுதிக்கிட்டேயும் வயிற்று பகுதிக்கிட்டேயும் நல்லா இப்படி கிட்ட கொண்டு வாங்க. உங்களால் எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு வரலாம். இப்போ இவ்வளோ தான் வர முடியுதுன்னா அந்த அளவுக்கே நீங்கள் பண்ணால் போதும். நான் முழுமையாக எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது வரைக்கும் இப்படி வரணும். வந்துட்டு இதில் ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். அப்படியே காலை இப்படி கீழே வைக்கும். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதை தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் செய்யலாம். இப்போது நீங்கள் பண்ணுறச்சே உங்களுக்கு தெரியும், இந்த கால் எந்த கால் நம்ம மேலே போட்டிருக்கோமோ அந்த இடத்துல நம்மளுக்கு இழிவு நிலை ஏற்படும். இன்னொரு முறை பண்ணிடலாம். வச்சுட்டு காலை நல்லா இப்படி உங்கள் வயிற்று பகுதி அழுந்துற அளவுக்கு நல்லா இப்படி வரணும். இதிலே இருக்கலாம். 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம வலது காலில் பண்ணிக்கலாம். இடது கால் மேலே காலை போட்டு இந்த காலை நல்லா இப்படி விரிச்சிருங்க. இப்போ ஒரு கை இப்படி உள்ளே விட்டுருங்க, ஒரு கை வெளியில் வச்சுட்டு அதே மாதிரி இப்படி கிட்ட கொண்டு நல்லா அழுத்திக்கோங்க. சில வினாடிகள். 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இன்னொரு முறை பண்ணிக்கலாம். இந்த கால் வைக்கும் போது எங்களோட இந்த கொலுசு போகிற இடம் இந்த முட்டிக்கிட்ட வரணும். அதுதான் உங்களுக்கு இது அந்த பார்த்துக்கோங்க கரெக்டாக.
ரொம்ப வெளியிலையும் கொண்டு வந்துடக்கூடாது, ரொம்ப உள்ளும் கொண்டு வரக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்தது பயிற்சி ஆசனம் 3. ஆசனம் 3 சுப்த அர்த்த மச்சேந்திராசனா. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு காலை வந்து இந்த கால் மேலே தாண்டி இப்படி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இடது கையை வச்சு இந்த வலது கால் முட்டியை இப்படி கீழ் நோக்கி இப்படி கொண்டு வர போகிறோம். இப்படி பண்ணும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இழிவுத்தன்மை ஏற்படும். அதுக்காக தான் வந்து நம்ம அதை பண்ணுறோம். இன்னொரு கால் வந்து நீங்கள் நீட்டி வச்சிருக்கலாம். அப்படி முடிஞ்சால், இல்லைன்னா நீங்கள் கால் மடக்கியும் வைக்கலாம். கால் மடக்கி வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த காலை நீட்டியுமே வச்சுக்கலாம். இந்த 2 தோள் பட்டையும் வந்து நல்லா அப்படி கீழே வரணும். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து இந்த பக்கம் பண்ணிடலாம். காலை வச்சுட்டு வலது கையை வச்சு இந்த காலை வந்து நல்லா கீழே தள்ளுங்க. அதாவது உங்களோட இந்த அப்பர் பாடி மட்டும் நல்லா வந்து இப்படி முறுக்கிற தன்மை ஏற்படும். இன்னொரு காலை இப்படி மடக்கிறதுனா மடக்கலாம். இந்த தோள்பட்டை கீழே இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி அந்த ஆசனங்களை வந்து நம்ம எல்லாமே வந்து பயிற்சி பண்ணலாம். இப்போ இந்த பகுதியில் வந்து நம்ம 3 ஆசனம் பண்ணணும். இன்னும் நிறைய வந்து ஆசனங்கள் இல்லை நிறைய ஸ்ட்ரெச்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம அதை செய்ய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆகும். நீங்கள் வந்து இதில் என்ன ஒரு விஷயம் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக வந்து பண்ணணும். வலி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பொறுமையாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்கும். அதே மாதிரி நிறைய தடவையை வந்து நீங்கள் ரவுண்ட்ஸ் வந்து நிறைய நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம 10 செகண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அதே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 15 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரவுண்டையும் நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 3 தடவை 4 தடவை அப்படியே செஞ்சுக்கலாம். கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. பண்ண வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆகும். இந்த ஆசனங்களை முயற்சி பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.